தமிழினுடைய நவீனத்துவம் நம்முடைய பொன்னி நதிக்கரையில் இருந்துதான் தொடங்கி கால் கொண்டது. இந்த காவிரி தீரத்தில்தான் நவீன இலக்கியத்தினுடைய தமிழின் நவீனத்துவத்தினுடைய கொடுமுடிகளாக இருக்கக்கூடிய பல எழுத்தாளுமைகள் இங்கிருந்துதான் தோற்றம் கொண்டார்கள். அந்த எழுத்தாளுமைகளினுடைய தொடர்ச்சியை இந்த அரங்கிலும் பல படைப்பாளிகளை நான் பார்க்கிறேன். இந்த காவிரி நெல்லை மட்டும் உற்பத்தி செய்யவில்லை, சொல்லையும் உருவாக்கி சொற்களஞ்சியமாகவும் திகழ்கிறது என்பதை தமிழ் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அந்த வகையில் ஆராய்ச்சி, ஆய்வு, திறனாய்வு இது இந்த மண்ணில் எப்படி வேர்விட்டது என்பதை ஒரு சில செய்திகள் வாயிலாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். நண்பர்களே, இந்த அரங்கம் பண்பாட்டு அரங்கம். இந்த அழைப்புதலை பார்த்த ஒரு நண்பர் என்னிடம் கேட்டார், பண்பாட்டு அரங்கம் என்று போட்டிருக்கிறது, அதிலே ஆய்வு குறித்து நீங்கள் பேச இருக்கிறீர்கள், இது என்ன முரணில்லையா என்று கேட்டார். அவருக்கு நான் சொன்ன விளக்கம் என்பது அதுதான் சரியானதும் கூட. ஆய்வு என்பதே பண்பாட்டின் ஒரு கூறுதான். பண்பாட்டை ஆய்வு செய்வது மட்டுமல்ல, மனித வாழ்க்கையை பண்பாட்டின் அங்கமாக பார்க்கிற நாம் கலை இலக்கியங்களையும் வாழ்க்கையின் அங்கமாக நாம் பார்க்க தொடங்கி இருக்கிறோம். இலக்கியம் என்பது சமூகத்தினுடைய விளைபொருள் என்றால், இந்த இலக்கியத்தினுடைய மையம் மனிதன் என்றால், மனிதன் கொண்டாடுகிற இந்த வாழ்க்கையையும் திறனாய்வு செய்கிற ஆய்வு செய்கிற ஆய்வு பொருண்மை என்பது பண்பாட்டினுடைய உந்து சக்தியாகவும் பண்பாடாகவும் வளர்கிறது என்பதை இந்த அரங்கிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நண்பர்களே, ஆராய்ச்சி என்பது பின்னாலே ஜமாலன் அவர்கள் கோட்பாடுகள் பற்றி பேசியிருக்கிறார். ஆராய்ச்சி என்பது எதே மேலை சரக்கல்ல, நம்முடைய மண்ணினுடைய நம்முடைய நிலம் சார்ந்த திணை கோட்பாடுகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இலக்கியங்களினுடைய எடுபொருளாக எடுகோலாக நாம் ஆய்வு என்பதை பார்க்க முடியும். தொல்காப்பியம் ஆராய்ச்சி என்கிற சொல்லை சொல்கிறது. ஆய்தல் என்று சொல்வார்கள். ஆய்தல் என்றால் உள்ளதன் நுணுக்கம் என்று சொல்வார்கள். கருத்தை அறிவதற்கும் நிலைநாட்டுவதற்கும் ஒரு பொருளை நன்று தீதென்று ஆராய்தல் தான் ஆராய்ச்சி என்பதை இலக்கண வரையறையெல்லாம் சொல்கிறது. அந்த வகையில் நாம் இலக்கியங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு மட்டுமல்ல, எப்படி படைக்க வேண்டும் என்பதற்கும் ஆராய்ச்சி துறைதான் அடிப்படையாக இருக்கிறது. எனவே தமிழினுடைய தொன்மையிலிருந்து நாம் தொடங்கி பார்க்கிற போது தமிழினுடைய வாய்மொழி பணுவல்களாக இருந்த சங்க இலக்கியங்கள் வகை தொகை செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டது. வாய்மொழி இலக்கியங்கள் தான் நம்முடைய சங்க இலக்கியங்கள் என்பதற்கு பெரும்பாலான ஆய்வு முடிவுகள் நமக்கு கட்டியம் கூறியிருக்கின்றன. அப்படி வாய்மொழி பணுவல்களாக இருந்த சங்க இலக்கியங்கள் வகை தொகை செய்யப்பட்டு அது நூல்களாக மாறுகிற போது அதை செய்தவர்கள் யார், ஏன் அப்படி செய்தார்கள், எதை முன்னிலைப்படுத்தினார்கள், எதை சேகரித்தார்கள், எதை ஒதுக்கினார்கள் என்கிற கருத்தியலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சங்க இலக்கியங்கள் தொகுப்பது தொடங்கி இந்த ஆய்வுக்கான எல்லைகளை நாம் தொடர்ச்சியாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதே போல அந்த சங்க இலக்கிய தொகுப்பு காலத்துக்கு பின்னால் உரைகள் எழுதப்பட்டது. உரைகளை எழுதியவர்கள் யார், உரைகள் எப்படி எழுதப்பட்டன, உரைகள் எதற்காக யாருக்காக எழுதப்பட்டன என்கிற கருத்தியலையும் அரசியலையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எல்லா அழகிகளுக்கும் பின்னாலே அரசியல் கருத்து நிலைகள் இருக்கின்றன என்பதையும் மாணவ கண்மணிகள் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் நாம் இந்த ஆய்வினுடைய தடங்களை நாம் உற்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல அதற்கு பின்னால் உரையாசிரியர்கள் காலத்துக்கு பின்னால் இந்த இலக்கியங்களை விதந்து பார்க்கக்கூடிய அல்லது ஒரு ரசனை முறையில் பார்க்கக்கூடிய ஒரு தன்மைகள் கூடி வரப்பெற்றன என்பதையும் நாம் பார்க்கிறோம். இது ஒரு நிலை. இலக்கியத்தை இப்படி பார்ப்பது, இலக்கியத்தினுடைய வகை தொகையில் இருந்து ஆய்வு நிலைகள் எப்படி உருப்பெற்று வந்தன என்பதை பார்ப்பது ஒரு நிலை என்று சொன்னால், ஆனால் தமிழர்களினுடைய ஒட்டுமொத்த இன்றைக்கு தமிழ் அடையாளங்கள் என்று பார்க்கிற போது அந்த ஆய்வினுடைய முன்னோடிகள் ஏன் எதற்காக இந்த ஆய்வு பொருண்மைகளை வேறு வேறு நிலைகளில் கையாண்டார்கள் என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. நண்பர்களே,
சேவியர் தனிநாயகம் அடிகள் என்பவரை நாம் இங்கு நினைவு கூற வேண்டும். உலக தமிழாராய்ச்சி மாநாடுகளை தொடங்கி வைத்தவர் அவர். அதேபோல தமிழ் தூது நடத்தி உலகெங்கிலும் தமிழ் பயணங்களை மேற்கொண்டு தமிழினுடைய வேர்கள் உலக அளவில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இருக்கின்றன என்பதை கண்டறிந்து சொன்னவரும் தனிநாயகம் அடிகள். அவர் 32 வயதுக்கு மேல்தான் தமிழை படிக்க தொடங்கினார். அதற்கு பிறகுதான் அண்ணாமலை சர்வகலாசாலையில் தமிழில் சேர்ந்து படித்து முனைவர் பட்டம் பெற்று பின்னாலே உலக நாடுகளிலே எல்லாம் பேராசிரியராக மலர்ந்தார். அவர் ஒரு குறிப்பை சொல்லுகிறார். இதுவரை நான் ஏன் தமிழியல் ஆய்வுக்கு வந்தேன் என்று சொல்லுகிற போது, இதுவரை தமிழ் இலக்கியங்கள் என்று சொன்னால், அது இந்தியாவினுடைய இலக்கியங்கள் என்று சொன்னால் வட மொழி இலக்கியங்கள் தான் இலக்கியங்கள். இந்தியா என்று சொன்னாலே நம்முடைய நர்மதை தபதி நதிகள் பாயக்கூடிய அந்த நிலத்திற்கு மேலே உள்ள பகுதிதான் இந்தியா. முக்கோண வடியான தக்கான பீடபூமி என்று சொல்வோமே, அதற்கு மேல்தான் இந்தியா என்கிற நிலப்பரப்பு இருந்தது. அங்குதான் இலக்கியங்கள் செழித்திருந்தன. அங்கே வாழ்கிற மக்கள் பேசிய மொழிதான் மொழியாக உலக அரங்கிலே மார்க்ஸ் முல்லர் போன்றவர்களால் முன்வைக்கப்பட்டது. இதற்கு மாறாக இதற்கு கீழே ஒரு தொன்மையான மாந்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் உலகினுடைய மூத்த குடிகளாகவும் திகழ்ந்தார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் நான் தமிழியல் ஆய்வு புலத்துக்கு வந்தேன் என்று சேவியர் தனிநாயகம் அடிகள் அவர்கள் சொல்வார்கள். இதே கருத்தை நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் சொல்வார்கள். இந்தியாவினுடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்று சொன்னால் இனி காவிரி கரையிலிருந்து தொடங்கி எழுத வேண்டும் என்று சொல்வார்கள். இதை ஏன் நான் இந்த இடத்தில் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஆய்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மொழி சார்ந்த, இனம் சார்ந்த, பண்பாடு சார்ந்த கருத்தியல்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு இவை அடிப்படை என்று நான் பார்க்கிறேன். நண்பர்கள், மாணவர்கள் ஓராண்டை மனதிலே குறித்து கொள்ள வேண்டும். 1856 என்பது தமிழுக்கு மட்டுமல்ல, தமிழர்களுக்கும் ஒரு முக்கியமான ஆண்டு. அந்த ஆண்டிலே தான் கால்டுவெல் அவர்கள் தன்னுடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை வடித்தார்கள். அந்த 1846, அதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் 1816 திராவிடம் என்கிற கருத்தாக்கத்தை உருவாக்கிய எல்லிஸ் அவர்கள். அதற்கு பின்னால் இந்த தமிழகத்தில் உருவான சுயமரியாதை கட்சி அல்லது நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட அமைப்பு என்கிற இந்த அரசியல் சமூக இயக்கங்கள், தனித்தமிழ் இயக்கம், இவைகளையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் நாம் தமிழாராய்ச்சியினுடைய வளர்ச்சி என்று பேசுகிற போது இந்த சமூக இயக்கங்களையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போ 1856 தொடங்கிய கால்டுவெல் தொடங்கி வைத்த அந்த திராவிட மொழிகள் என்கிற கருத்தாக்கம், திராவிட மொழிகளில் தமிழ் என்பதற்கான தனித்துவம், தனி அடையாளம், அதிலிருந்து எழுந்து நிற்கக்கூடிய சிந்தனை போக்குகளையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கால்டுவெல்லுக்கும் இந்த காவிரி மண்ணுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. கால்டுவெல் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து சென்னையிலே 3 ஆண்டுகள் இருந்த பின்னால் சென்னையிலிருந்து சிதம்பரம் வழியாக தஞ்சாவூர், இந்த திருச்சி வழியாகத்தான் இந்த காவிரி கரையில் தான் நீலகிரிக்கு போய் பின்னால் திருநெல்வேலி போனார் என்பது வரலாறு என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். அந்த திராவிடம் என்கிற, திராவிட மொழிகள் என்கிற, தமிழின் தனித்த அடையாளம் என்கிற அந்த கருத்து நிலைகளையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏறக்குறைய அதற்கு பின்னால் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் உருவாக்கிய அந்த திராவிட சபை, மகா சபை என்று சொல்லக்கூடிய தமிழன் இதழ், அயோத்திதாசர் பண்டிதர் என்கிற புள்ளிகளையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த திராவிடம், அயோத்திதாசர் பண்டிதர், இந்த அடிப்படையில் உருவான சிந்தனை போக்குகளினுடைய மலர்ச்சியை, படிநிலைகளை நாம் நம்முடைய இலக்கிய ஆய்வுகள், ஆராய்ச்சிகளிலும் நாம் பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு நீண்ட மரபுமிக்க தமிழ் மொழியினுடைய இலக்கியங்கள், நம்முடைய சங்க இலக்கியங்கள் வைதிக சமயத்திற்கு எதிரானவை. வைதிகம் என்று சொல்லக்கூடிய மரபினை கொண்டாடக்கூடியவை. சங்க இலக்கியங்கள் உழைப்பை கொண்டாடக்கூடியவை. சங்க இலக்கியங்கள் மனிதனை கொண்டாடக்கூடியவை. மனிதனினுடைய உணர்ச்சியாக முகிழ்த்தவை. உவப்பை கொண்டாடக்கூடியவை. உழைப்பையும் உவப்பையும் உணர்ச்சிகளையும் கொண்டாடக்கூடிய சங்க இலக்கியங்கள், மனிதர்களை கொண்டாடக்கூடிய சங்க இலக்கியங்கள் வைதிகத்திற்கு எதிரான சங்க இலக்கியங்கள் என்பதனால்தான் பல நூற்றாண்டுகள் தமிழினுடைய அந்த இலக்கியங்கள் ஒதுக்கப்பட்டன அல்லது மறைக்கப்பட்டன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும்.
அப்போ ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் மறுபடி ஒரு புத்தளிச்சி போல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கத்திற்கு பின்னாலே தமிழ் மொழியினுடைய மையம் மீண்டும் மையத்திற்கு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த தமிழ் ஆராய்ச்சியினுடைய போக்குகளை எளிதாக நாம் யோசிக்க முடியும். நண்பர்களே, இப்போ நாம் சமூகம் சார்ந்த ஆய்வுகள் என்று பார்க்கிற போது மொழியை, இலக்கியத்தை வெறுமனே மொழியாகவும் வெறுமனே இலக்கியமாகவும் பார்ப்பது பெரிய விஷயம் அல்ல. மொழியிலே உங்களுக்கு தெரியும், இலக்கியத்தை பற்றி பேசுகிற போது 2 அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய இடமும் காலமும், இடமும் வெளியும் என்று சொல்லக்கூடியவை இலக்கியங்கள் உருவாவதற்கான அடிப்படைகள். உருவான இலக்கியங்களை உருவம், உள்ளடக்கம் என்று பார்க்க முடியும். ஒரு கவிதை எப்படி இருக்கிறது, ஒரு கவிதையில் என்ன இருக்கிறது என்கிற அடிப்படைகள். இந்த விஷயங்களை அணுகுகிற போது அந்த அணுகுமுறை, அந்த பார்வை என்பதுதான் ஆய்வுக்கு ரொம்பவும் முக்கியமானது என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே தமிழ் இலக்கியங்களை, சங்க இலக்கியங்களை அதனுடைய காலத்தின் அடிப்படையில் வரலாற்று பின்புலத்தில் வைத்து அது ஒரு சமூக இயக்கத்தினுடைய வெளிப்பாடாக, சமூக இயக்கத்தினுடைய பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடியாக முன்வைத்த ஆய்வுகள் தமிழிலே முக்கியமானவை. எனவேதான் ஒரு காலத்தில் சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய பொருள்கள், சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய காட்சிகள், சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள், இவைகளெல்லாம் வரலாற்றோடு தொடர்புடையவை என்று சொன்னபோது இந்த உலகத்திலே அதை எள்ளி நகையாடிய தருணங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு 1924 சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய கண்டுபிடிப்புகள் தொடங்கி இன்றைக்கு கீழடி வரை வந்திருக்கிற இந்த அகலாய்வு ஆராய்ச்சிகள், நம்முடைய அன்பிற்குரிய ஆர் பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் செய்திருக்கிற ஆய்வு முயற்சிகள், இவைகளெல்லாம் இந்த நம்முடைய சங்க இலக்கிய பணுவல்கள், வாழ்வியல் இலக்கியங்கள் தான். இவைகளை வரலாற்று தரவுகளாக, வரலாற்று சான்றுகளாக கொள்ள முடியும் என்கிற நிலைமைகளுக்கு நம்முடைய தமிழ் சமூகம் மட்டுமல்ல, இந்திய சமூகமும் அறிவியக்கமும் வந்து சேர்ந்திருக்கிறது என்பது நமக்கு வெற்றி என்று நாம் பார்க்க வேண்டும். எனவே சங்க இலக்கியங்களினுடைய தொடர்ச்சியாக பின்னால் வருகிற இந்த சமூக இயக்கத்தின் வெளிப்பாடாக இலக்கியங்களை பார்க்கக்கூடிய பார்வை என்பது 1970களுக்கு பின்னால் வருகிறது. அழகியலை, ரசனை முறையை அல்லது பரப்புகை என்பதை, அல்லது தமிழ் பெருமிதம் அல்லது மொழி பெருமிதம் அல்லது இனப்பெருமிதம் என்பதை மட்டும் பேசிக்கொண்டிருந்த நிலைமைகளுக்கு மாறாக அதை ஜனங்களின், மக்களின் இலக்கியங்களாக, மக்களின் சிந்தனைகளாக, மக்களை மேம்படுத்தக்கூடியவையாக பார்க்கக்கூடிய பார்வைதான் சமூக பார்வை என்று நாம் சொல்கிறோம். அதை நீங்கள் மார்க்சியம் என்று வைத்துக் கொள்ளலாம், தலித்தியம் என்று வைத்துக் கொள்ளலாம், பெண்ணியம் என்று வைத்துக் கொள்ளலாம், பின்னை காலனியம் என்று வைத்துக் கொள்ளலாம், பின்னை நவீனத்துவம் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த ஆய்வு முறைமைகள், ஆய்வு போக்குகள் எல்லாவற்றிலும் இந்த சமூகத்தினுடைய வெளிப்பாடாகவும், சமூகத்தினுடைய இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாகவும் இந்த ஆய்வுகளை பார்க்கிற பார்வையைத்தான் நான் சமூகம் சார் ஆய்வுகள் என்று குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, இங்கே மாணவர்கள் அதிகம் இருக்கிற காரணத்தினால், நம்முடைய பேராசிரியர்களும் இருக்கிறார்கள், நம்முடைய காசி மாரியப்பன் போன்றவர்கள், நம்முடைய நீலகண்டன் போன்றவர்கள் எல்லாம் இந்த அரங்கிலே இருக்கிறார்கள். என்றாலும் மாணவர்களுக்காக ஒரு சில சான்றுகளை மட்டும் என்னுடைய இந்த உரையில் நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, மிக எளிமையாக நம்முடைய இந்த ஆய்வுகள், தமிழ் ஆய்வுகள், இலக்கிய ஆய்வுகள் எப்படி பண்பாட்டு ஆய்வுகளாக மலர்ச்சி கொள்கின்றன, எப்படி சமூகம் சார் ஆய்வுகளாக மலர்ச்சி கொள்கின்றன என்பதை நாம் பார்க்க முடியும். அன்பிற்குரிய அறிஞர் தோப்பா அவர்கள் மிக அற்புதமாக எழுதுவார்கள். சோறு என்கிற ஒரு விஷயம், மதியம் எல்லாரும் சாப்பிட்டோம். நம்ம என்ன சாப்பிட்டோம்? சோறு சாப்பிட்டோம். ரொம்ப பேர் சோறு சாப்பிட்றதில்லை, சாதம் தான் சாப்பிடுவோம். அதே போல் உப்பு போட்டு சாப்பிட்றதில்லை, சால்ட் போட்டு சாப்பிடுவோம். உப்பு போட்டு சோறு திங்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதுவும் ஒரு தமிழ் அடையாளம் தான். அப்போ அந்த அடிப்படையில் சோறு என்கிற ஒரு விஷயத்தை பற்றி தோப்பா அவர்கள் மிக அற்புதமாக அவிழ்பதம் என்று அற்புதமாக சொல்வார்கள். இப்போ அந்த அரிசினா என்ன, சோறுங்கிறது எந்தெந்த இடங்களிலெல்லாம் வருகிறது என்பதையெல்லாம் அவர் குறிப்பிடுவார். ஏன்னா தமிழ் சமூகத்தில் தண்ணீரும் சோறும் விற்பனை பண்டங்கள் அல்ல. சோற்றை விற்கக்கூடாது. நம்முடைய ராச்சோறு என்று சொல்வார்கள். நிறைய அந்த காலத்தில் போக்குவரத்து இல்லாத தருணங்களில் நீண்ட பயணங்களை ஊராக செல்லக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற சத்திரஞ்சாவடியில் படுத்தும். அதுக்கு தான் சாவடி, சத்திரம், மடம்லாம் கட்டி வச்சாங்க. அங்கே தங்கி செல்வார்கள். அப்படி இரவிலே வரக்கூடிய அந்த பயணிகள், வெளியூர்காரர்கள், அயலர்கள் இரவிலே பட்டினி கிடந்தால்
தங்களுக்கு அவமானம் என்று தமிழன் கருதினான், மானக்கேடு என்று தமிழர்கள் கருதினார்கள். எனவேதான் ராச்சோறு போடுகிற பழக்கம் வந்தது. ராச்சோறு போடுகிற பழக்கம் வந்தது. ஏறக்குறைய விஜயநகர ஆட்சியர் காலம் வரை நம்முடைய தமிழ்நாட்டில் சோறு விற்கப்படவில்லை. சிலப்பதிகாரத்தில் கூட திங்கிற பண்டங்களை விற்றிருக்கிறார்கள், சோற்றை விற்றதில்லை, தண்ணீரை விற்றதில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் ஹோட்டல் வச்சிருக்கவங்களுக்கு பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டாங்க, அவன் சோறை விற்று வணிகம் செய்கிறார்கள் என்று திருமணம் செய்வதற்கே தடை விதித்த ஒரு மனத்தடை இருந்த ஒரு தமிழ் சமூகம் என்பதை நாம் அப்போ ஒரு சோறு என்கிற ஒரு விஷயத்தை அதை எப்படி நாம் பார்ப்பது, ஒரு சமூகம் சார்ந்து நம்முடைய இலக்கியங்கள் சார்ந்து நம்முடைய பண்பாட்டின் மரபின் நீட்சியாக எப்படி பார்ப்பது என்பதை பார்ப்பது. அதே போல் ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கிறது, ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். உங்களுக்கெல்லாம் தெரியும், தாலியறுத்தான் சந்தை என்கிற ஒரு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தாலியறுத்தான் சந்தை. இந்த தாலியறுத்தான் சந்தை என்பதற்கு பின்னால் உள்ள வரலாறு என்ன? அங்கே இன்றைக்கு தோல் சீலை போராட்டம் நடைபெற்று 200 ஆண்டுகள் கழித்து அதுக்கான கொண்டாட்டங்களை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். தோல் சீலை போராட்டத்தினுடைய ஒரு பகுதி வரலாற்றினுடைய எச்சமாக தாலியறுத்தான் சந்தையை நாம் பார்க்க முடியும். அங்கே என்ன, அங்கே அந்த அந்த பகுதியினுடைய பூர்வகுடி மக்களாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்கள் மாறாப்பு போட முடியாது, ரவிக்கு அணிய முடியாது, அப்படி ஒரு சட்டமே அந்த நாட்டில் இருக்கிறது, ராஞ்சல் நாட்டில் இருக்கிறது. அப்பொழுது வெளியூரிலிருந்து திருமணமாகி ஒரு பெண் வருகிறார், வசதி வாய்ப்பு வாய்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் நிறைய நகை நட்டோட மேலே ரவிக்கை அணிந்து கொண்டு ஒரு பொது இடமாக இருக்கக்கூடிய சந்தைக்கு போய் விடுகிறார். அப்போ இது மாதிரி பொது இடங்களுக்கு இது மாதிரி கட்டுப்பாடுகளை மீறி உடை அணிந்து வந்தால் அதை நீக்குவதற்கென்று ஒரு குழுவினர் இருந்தார்கள், வல்லையம் பிள்ளைமார்கள் என்று சொல்லலாம். வல்லையம் என்கிற ஒரு கருவி உண்டு. அப்போ ஈட்டி மாதிரி ஒரு கொக்கி மாதிரி இருக்கக்கூடிய அந்த வல்லையம் கருவியை வைத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார். அப்போ இந்த பெண் இந்த தடையை மீறி மேலாடை அணிந்து வந்தாள் என்பதற்காக அவருடைய அந்த மேலாடையை நீக்குகிறேன் என்று முயற்சிக்கிறவோ தாலியும் மறந்து விழுந்து விடுகிறது. பெரிய தாலி இருந்தால் பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்போ பெரிய கலவரம் உண்டு விடுகிறது. அப்போ 2 பேருக்கு தனிச்சந்தை, அதுக்கப்புறம் உங்களுக்கு தனிச்சந்தை எங்களுக்கு தனிச்சந்தை ஆகி விடுகிறது. அதன் விளைவாக உருவான ஒரு பேர் தான் தாலியறுத்தான் சந்தை. இப்போ இந்த தாலியறுத்தான் சந்தை என்கிற இந்த பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய வரலாற்றை நாம் எப்படி பார்க்கணும்? அப்போதான் இந்த சமூக வரலாறுகள் முக்கியம், சமூகம் சார்ந்த ஆய்வுகள் முக்கியம் என்பதற்கு இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல் சோழர் காலம் பொற்காலம் என்று நாம் பேசுகிறோம். காவிரி தீரம் சோழர் காலம், சோழர்கள் ஆண்ட இடம் என்று சொல்கிறோம். சோழர் காலம் பொற்காலம் என்று நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அப்போ சோழர் காலம் பொற்காலமா என்கிற கேள்விகள் எழுகின்றன. மேத்தூர் ராசுகுமார் போன்றவர்கள் அந்த ஆய்வுகளிலே எல்லாம் ஈடுபட்டார்கள். சோழர் கால நில உடைமை எப்படி இருந்தது, அரச முறைமைகள் எப்படி இருந்தன என்பதை பேராசிரியர் நா வனமாமலை அவர்களுடைய பள்ளியைச் சேர்ந்த மேத்தூர் ராசுகுமார் போன்றவர்கள் ஆய்வினை மேற்கொண்டார்கள். ஒரு கல்வெட்டு இருக்கிறது, இன்றைக்கு பெரிய கோயிலில் இருக்கிறது. வெண்கலம் எடுத்து மண்கலம் உடைத்து, வெண்கலம் எடுத்து மண்கலம் உடைத்து என்ன ஜப்தி முறை. கதவு கீராஜனாரன் கதை எழுதினார்ல, கதவை ஜப்தி பண்ணி கொண்டுட்டு போயிடுவாங்க. அதை பற்றி இன்னைக்கு ஜப்தி முறை இருக்கிற வரைக்கும் கதை இருக்கும். அது மாதிரி இந்த கல்வெட்டில் ஒரு வரி தான், வெண்கலம் எடுத்து மண்கலம் உடைத்து. அப்போ வீட்டில் வரி கொடுக்கவில்லை என்றால், விவசாயிகள் வரி செலுத்தவில்லை என்றால் ஜப்தி செய்கிற ஒரு நடைமுறை சோழர்கள் காலத்தில் இருந்தது என்பதற்கு கல்வெட்டு சான்று. அப்போ சோழர் காலம் பொற்காலமா என்கிற கேள்விகள் எழுகின்றன. அதே போல் சதுர்மாணிக்கம் என்கிற ஒரு தேவரடியார் பெண், அவருக்கு அதுக்கு முன்னாடி அந்த தேவரடியார்களுக்கு நிலம் இனமாக வழங்கப்படுகிறது, மானியமாக வழங்கப்படுகிறது. அவர்கள் அதுகளை சாகுபடி செய்து வாழ்ந்து வருகிறார்கள். கொஞ்ச காலம் போனோன்னே மன்னர்கள் மாறுகிறார்கள், மாறினோடனே வரி அதிகமாக விதிக்கிறார்கள். வரி செலுத்த முடியவில்லை என்று அவர்கள் போராடுகிறார்கள். போராட்டங்கள் எடுபடவில்லை. இந்த நிலை வரி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். ஒரு நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தேவதாசி பெண் சதுர்மாணிக்கம் என்பவர் கோபுரத்திலிருந்து ஏறி குதித்து தற்கொலை செய்து கொண்டார். ஆவணா சிவசுப்பிரமணியன் கோபுர தற்கொலைகள் என்று ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார், அதில் வருது. அப்போ இப்படி நாம் நம்முடைய சமூகத்தினுடைய தன்மைகள் வரலாறுகள் எப்படி இருந்தன என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதை தான் சமூகம் சார்ந்த ஆய்வுகள் என்று நாம் பேச வேண்டியிருக்கிறது. அதே போல் இன்றைக்கு மத மாற்றம் மற்ற விஷயங்களை எல்லாம் பற்றி பேசுகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 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 சின்ன இது, அதையும் சிவசுப்பிரமணியன் வரலாறும் வழக்காறும் என்கிற ஒரு நூலிலே அதை குறிப்பிடுகிறார். நம்முடைய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்,
அங்கே அந்த தொல்குடி மக்களாக இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி சமூகத்தை நகரும் குடிகளாக இருக்கக்கூடிய காட்டுநாயக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் கத்தோலிக்க மதத்திற்கு மதம் மாறி விடுகிறார்கள். இவர் கள ஆய்வுக்கு சென்று அவர்களிடம் கேட்க, ஏன் மதம் மாறினீங்க? அது நில உடைமை அதிகம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பகுதி. அங்கே இருக்கக்கூடிய ஜமீன்கள் இந்த இன பெண்களை, குறிப்பாக பெண்களை பாலியல் வன்முறைக்கு தொடர்ச்சியாக ஆளாக்கி வருகிறார். இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மதமாற்றம் மேற்கொள்கிறார். அப்போ இவர் கேட்கிறார், தகவலாளி என்ற முறையிலே, ஆய்வாளர் என்கிற முறையிலே தகவலாளியிடம் கேட்கிறார், ஏன் இந்த மதம் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிட்டா அப்படின்னு. நாங்கள் இதுக்காக தான் மதம் மாறணும்னு சொல்லிட்டு அந்த தகவலாளி சொல்கிறார், இப்போ நாங்களெல்லாம் நம்பர் போட்ட மரங்கள் அப்படின்னு. என்ன நம்பர் போட்ட மரம்? இப்போ சாலைகளில் அரசாங்கத்தினுடைய மரங்கள்னால் அதில் என்ன போட்டிருக்கோம்? நம்பர் போட்டிருக்கோம். அதை யாரும் கை வைக்க முடியாது, அதை வெட்ட முடியாது, வெட்டினா குற்றமாகிவிடும், தண்டனை கொடுப்பார்கள். அதுபோல நாங்கள் இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து மதம் மாறிவிட்டோம், நாங்கள் இப்பொழுது கிறிஸ்தவர்கள், எங்களை யார் கை வைக்க முடியாது என்று சொன்னதாக ஒரு பதிவை செய்கிறார். நாம் இந்த விஷயங்களுக்குள் நாம் செல்ல வேண்டாம், மதமாற்றம் சரியா தவறா அந்த விஷயங்களுக்கு போக வேண்டாம். ஆனால் ஒரு சமூகத்தினுடைய இயக்க போக்குகள் எப்படி இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் இதெல்லாம் அவசியம் என்று நான் கருதுகிறேன். இதே தான் நாம் சமூகம் சார் ஆய்வுகள் என்று பார்க்கிற போது இப்படித்தான் கவனிக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு நாங்கள் எங்கள் துறை சார்ந்த புழங்கு பொருள் பண்பாடு என்று பேசுகிறோம். ஜமாலன் கூட காலையில் அதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டோம். புழங்கு பொருள் பண்பாடு என்று பேசுகிறோம். பொருளுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, பொருளுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப எளிமையான ஒரு சான்றினை நான் சொல்கிறேன். துண்டு தெரியல, துண்டு போட்டுக்கிறோம். துண்டு என்ன? தோளில் போட்டுக்கொள்கிறோம், கக்கத்தில் வைத்துக் கொள்கிறோம், இடுப்பிலே கட்டிக்கொள்கிறோம், தலையில் பரிவட்டமாகவும் கட்டிக்கொள்கிறோம். ஒரே பொருள் தான், ஒரே துண்டு தான். ஆனால் அது தலையில் கட்டி பரிவட்டமாக இருக்கிற போது அதற்கான இது வேறு. ஒரு சன்னிதானத்தில், கோயில் இடத்தில் பரிவட்டமாக கட்டுகிற போது அதனுடைய மதிப்பு வேறு. அதே ஒரு ஆண்டையோ அல்லது உயர் வகுப்பினரை சேர்ந்து இப்போ சார்ந்து தோளில் வச்சுக்கிட்டோம்னா, கக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு அப்போ ஒரு மதிப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் இடுப்பில் கட்டிட்டோம்னா அது ஒன்று. வேறு உடையே இல்லாமல் கட்டி கொண்டு குளித்தோம் என்றால் அதுக்கு மதிப்பு வேறு. அப்போ ஒரே பொருள் தான், அந்த பொருளுக்கு பண்பாடு வேறாக அமைகிறது, அதற்கான அர்த்தங்கள் வேறாக மாறுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த தன்மைகளையெல்லாம் இணைத்துத்தான் சமூகம் சார்ந்த ஆய்வுகள் என்று நாம் பார்க்க வேண்டியது. இலக்கிய ஆய்வுகளை கூட ரொம்ப குறிப்பாக சிலவற்றை நாம் பார்த்து விடலாம். ஒன்று நம்முடைய புகழ்பெற்ற கதை புதுமைப்பித்தனுடைய அகலிகை கதை உங்களுக்கு தெரியும். தொன்மங்களை நிறைய பேர் கதையாக்கி இருக்கிறார்கள். அகலிகையை சீதையை சந்திப்பார். சீதையும் அகலியையும் சந்தித்து பேசி கொண்டிருப்பார்கள். அப்பொழுது சீதை வந்தது, அதுக்கப்புறம் தீக்குளிக்க வைத்தது, இந்த தருணங்கள் வரும். அந்த சம்பவங்களை சொல்கிற போது சீதை அது வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பாள், அகலியை கேட்டுக்கிட்டே இருப்பாள். ராமன் யார்? தனக்கு உயிர் பிச்சை கொடுத்தவன், உயிர் மீண்டும் தன்னை உயிர்ப்பித்தவன், கடவுளுக்கு நிகரானவன், கடவுளாக கருதப்படுகிறவன், ரொம்ப வணங்கத்தக்கவன் ராமன். அப்போது அவர் 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 என்று அகலியை சொல்லிகிட்டு இருப்பான். சீதை சொல்ல ஒரு நிலையில் இது மாதிரி தீயில இறங்க சொல்லிட்டான், சந்தேகப்பட்டு தீயில இறங்க சொல்லிட்டான், ஊர் சந்தேகப்படுகிறது என்று சொல்லி என்ன தீயில இறங்க சொல்லிட்டான்னு சொல்லப்போ அடுத்த நிமிடமே அதுவரை அவர் அவர் என்று ராமனை சொன்ன அகலிகை அவன் அப்படி சொன்னானா என்று இந்த அவருக்கும் அவனுக்கும் இடையிலே தான் நாம் ஆய்வுகளை நிகழ்த்த வேண்டியிருக்கிறது நண்பர்களே. அப்போ அதில் உள்ள ஆதிக்கத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது, ஆண் பெண் பாகுபாட்டை பார்க்க வேண்டியிருக்கிறது, மேல் கீழ் உணர்வுகளை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த தன்மைகளோடு சமூகம் சார்ந்த ஆய்வுகளை நாம் மேலெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ கல ஆய்வு பற்றி கலையில் நம்முடைய ஜம்புலிங்கம் அவர்கள் இங்கே பேசினார்கள். கல ஆய்வினுடைய பயன்கள் அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு புதிய விஷயங்களாக இருந்திருக்கக்கூடும். பேராசிரியர் வானமாமலை ஒரு காலத்தில் அவர்தான் இந்த தமிழ் இலக்கிய ஆய்வுகளோடு அடித்தள மக்களின் ஆய்வுகளை கொண்டு வந்து சேர்த்தவர். நாட்டுப்புற பாடல்களை, நாட்டுப்புற கதைகளை, நாட்டுப்புற கதை பாடல்களை இவைகளை பற்றியெல்லாம் ஆய்வுகளுக்கு அடித்தளமிட்டவர் வானமாமலை அவர்கள். அவர் நாட்டுப்புற பாடல்களை சேகரிக்கிறார், அதில் நிறைய பேர் சேகரித்து அனுப்புகிறார்கள், அதை தொகுக்கிறார்கள். அப்போது ஒரு பாடலில் நாட்டுப்புற பாடலில் வருது ஒரு தாலாட்டு பாடல். சேலம் வட்டாரத்திலிருந்து மதிப்பிற்குரிய கு சின்னப்ப பாரதி போன்றவர்கள் சேகரித்து அனுப்பிய ஒரு பாடல் தொகுப்பிலே அந்த பாடல் வரிகள் இடம்பெறுகின்றன.
பாலகனோ தொட்டிலே, தாலாட்டு பாட்டு, பாலகனோ தொட்டிலே, பாலகனை பெற்றெடுத்த பாட்டனாரோ கட்டிலே என்று வரிகள் இடம்பெறுகின்றன. உடனே அங்கே இருக்கவங்களாம் சொல்லலாம், பாலகன் சரி, தொட்டில் சரி, பாலகனை யார் பெற்றெடுக்க? அப்பா தானே பெற்றெடுக்கணும், பாட்டனார்னு இருக்க, இது தப்பு, இதை திருத்திடலாம்னு சொல்கிறாங்க. உடனே வானமாமலை சொல்கிறார், இல்லை இதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது, அதை சேகரித்து அனுப்புபவர்களுக்கே கேட்கலாம் என்று. அப்போ கடிதம் தானே, கடிதம் எழுதுகிறாங்க. அப்போ சின்னப்ப பாரதி அங்கிருந்து பதில் எழுதுகிறார், இது எங்கள் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இன மக்களிடம் இருந்த ஒரு வழக்கம். அதாவது பருவம் எய்துவதற்கு முன்னாலேயே ஆண்களுக்கு பருவம் எய்திய பெண்களை திருமணம் செய்து வைப்பார்கள். அந்த குழந்தை பெரியவனாகிற வரை அந்த பெண் அந்த குழந்தையினுடைய தந்தையின் பராமரிப்பிலே இருப்பார். அதுக்கப்புறம் அவனுக்கு உரிமையாகும், உரிமை பொருளாகும். இப்படி ஒரு பழங்குடிகளினுடைய ஒரு எச்சமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இருந்திருக்கிறது. இப்போன்னா பெருமாள் முருகன் மாதிரி பிரச்சனையாக இருக்கும். அப்போ அவர் நாட்டுப்புறத்திலிருந்து, நாட்டுப்புற பாடல்களிலிருந்து தேர்ந்தெடுத்து அனுப்புகிற போது அதை ஆய்வு செய்து இப்படி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் என்பதை அவருடைய கள ஆய்வு அனுபவங்களிலிருந்து நாம் பார்க்கிறோம். அப்போ எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த பொருண்மையாக இருந்தாலும், இந்த சமூகத்தினுடைய இயக்கத்தோடு, வரலாற்றோடு, வாழ்க்கையோடு, மக்களினுடைய இன்ப துன்பங்களோடு இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த பார்வையை சமூகம் சார்ந்த பார்வையாக நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த கருத்தியல் என்பது ரொம்பவும் முக்கியம். ஆய்வு என்பதற்கு ஆய்வாளனை விட, தரவுகளை விட, எல்லாவற்றையும் விட ஆய்வு பார்வை என்பது முக்கியமாக இருக்கும். அந்த ஆய்வு கண்ணோட்டத்தை, பார்வையை, கருத்தியலை சமூகம் சார்ந்ததாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.